புதுமடம் கடற்கரையிலிருந்து இலங்கைக்கு நாட்டுப்படகில் கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 91 லட்சம் மதிப்புள்ள 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் சிகரெட்டை கடத்தி வர பயன்படுத்தப்பட்ட சரக்கு வாகனம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்த மெரைன் போலீசார் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய ஒருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலியை அடுத்து புதுமடம் கடற்கரையில் இன்று அதிகாலை சுமார் 1 மணி அளவில் புதுமடம் மெரைன் போலீசார் மற்றும் கிழக்கரை சுங்கத்துறை அதிகாரிகள் இலங்கைக்கு நாட்டுப்படகில் கடல் வழியாக பொருட்கள் கடத்தவிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சரக்கு வாகனம் ஒன்றிலிருந்து மூட்டைகளை கடற்கரையில் பதுக்கி வைத்துக் கொண்டிருந்ததை கண்ட மெரைன் போலீசார் அவர்களை மடக்க பிடிக்க வேண்டும் என முயன்ற போது அங்கிருந்தவர்களில் சிலர் தப்பியோடிய நிலையில் ஒருவர் மாத்திரம் பிடிபட்டிருந்தார். அங்கிருந்த சாக்கு மூட்டைகளை சோதனை செய்த போது 35 சாக்கு மூட்டைகளில் 7 லட்சம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் இருந்தது தெரியவந்துள்ளது. இந்த வெளிநாட்டு சிகரெட்டுகளை இன்று அதிகாலை நாட்டு படகின் மூலம் இலங்கைக்கு கடத்தப்படவிருந்ததாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.